வணக்கம் மகளே. இன்னைக்கான பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, 5200 ஓகேங்களா? 2SC 5200 ப்ளஸ் 2SA 1943 காம்போ ஓகேங்களா? அத பத்தி பார்க்க போறோம். அதே மாரி NJW ஓகேங்களா? NJW 0281G ப்ளஸ் NJW 0302G ஓகேங்களா? இத பத்தின கம்பேரிசன் வீடியோ தான் இன்னைக்கான பதிவுல பார்த்துட்டோம் அப்படின்னு பார்க்க போறோம். இந்த வீடியோ பார்த்துட்டோம் அப்படின்னா லாங் வீடியோ தான் இருக்கும். அதே மாதிரி இந்த பதிவை முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி நான் உங்கள் தனுஷ் ரேடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்றைக்கான பதிவில் பார்த்துட்டோம் அப்படின்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரியலான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்குறது ரொம்ப ஒரு ஃபேமஸான ஆடியோ டிரான்சிஸ்டர் பற்றி ஓகேங்களா? ரெண்டுமே டிரான்சிஸ்டர் தான். அதே மாதிரி 2SC 5200 டிரான்சிஸ்டராக இருக்கட்டும் ப்ளஸ் 2SA 1943 காம்போ ஓகேங்களா? நம்மக்கிட்ட NJW இல்லை. NJW பற்றி இதனுடைய கம்பேரிசன் தான் பார்த்துட்டோம் அப்படின்னா இன்றைக்கான பதிவில் பார்க்க போகிறோம் ஓகேங்களா? இது ரவி 2 டிரான்சிஸ்டரு, இது UD 2 டிரான்சிஸ்டர் ஓகேங்களா? இதனுடைய சர்க்கியூட் மாறுறனால பார்த்துட்டோம் அப்படின்னா ஆடியோ கிளாரிட்டி கண்டிப்பாக மாறும். நீங்கள் தனித்தனியாக செக் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரெண்ட் ஃபீல் பார்த்துட்டோம் அப்படின்னா தெரியும். இதில் பார்த்துட்டோம் அப்படின்னா எது பெஸ்ட்டு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் டீப்பாக அதாவது உங்களுக்கு புரியும்படி நான் பார்த்துட்டோம் அப்படின்னா அனாலிசிஸ் பண்ணி சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டேட்டா ஷீட் அனாலிசிஸ் பற்றி பார்க்கலாம். அதே மாதிரி ப்ராக்டிக்கலாக ஆம்பிளிஃபையர் ரிசல்ட்டு, ஃபேக் யூசஸ் ஒரிஜினாலிட்டி, அதே மாதிரி சவுண்டு குவாலிட்டி டிஃப்ரென்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபைனலாக வெர்டிக்கு பற்றி பார்க்கலாம் ஓகேங்களா? பேசிக்காக நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டுமே ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் NJW இருக்கட்டும், NJWவில் இருக்க சீரிஸாக இருக்கட்டும், இல்லை 5200 இருக்க சீரிஸாக இருக்கட்டும், ரெண்டுமே டிரான்சிஸ்டர் தான். ரெண்டுமே BJT ஓகேங்களா? BJT பைபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டர் ஓகேங்களா? இது ரெண்டுமே ஓகேங்களா? அதே மாதிரி ரெண்டுமே கிளாஸ் AB ஆம்பிளிஃபையரில் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா? நிறைய பேர்த்துக்கு ஓகேங்களா இந்த சந்தேகம் எனக்கு வந்துச்சு. ஸோ அதனால் நான் இந்த சந்தேகத்தை பார்த்துட்டோம் அப்படின்னா நான் கண்டுபிடிச்சனால உங்களுக்கு தெரியப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ பதிவு போட்டிருக்கேன். அதே மாதிரி பேர் கான்செப்ட் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா 2SC 5200 அது பார்த்துட்டோம் அப்படின்னா NPN ஓகேங்களா? 2SA 1943 ஓகேங்களா? அது PNP ஓகேங்களா? இதே கான்செப்ட் தான் NJWவில் பார்த்துட்டோம்னா 0281 பார்த்துட்டோம் அப்படின்னா NPN ஓகேங்களா? 0302 பார்த்துட்டோம் அப்படின்னா PNPN ஓகே. அந்த மாதிரி கான்செப்ட்டு இது ரெண்டும் ஏன் அதாவது ரெண்டுமே ஒட்டுக்கா கொடுக்கலாமே அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டுமே ஒட்டுக்கா பார்த்துட்டோம் அப்படின்னா வரும் ஓகேங்களா? அது எந்த மாதிரி கான்செப்ட்னா இதில் பாருங்கள். ஓகே, ரவி 2 டிரான்சிஸ்டரில் ரெண்டுமே 5200 கொடுத்துருக்காங்க ஓகேங்களா? இதில் பார்த்தோம் அப்படின்னா ஓகே, இதில் பார்த்தோம் அப்படின்னா 5200 1943 காம்போ ஓகேங்களா? உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். அதே மாதிரி உங்கள் கையில் டிரான்சிஸ்டர் இருந்தாலுமே எடுத்து பாருங்கள். ரெண்டுமே கொடுக்கலாம், தனித்தனியாக ரெண்டுமே மிக்ஸ் பண்ணியும் கொடுக்கலாம் ஓகேங்களா? இது எந்த கான்செப்ட்டில் வேலை செய்யும் அப்படின்னா புஷ்புல் அந்த ஆம்பிளிஃபையரில் யூஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா? அந்த மாதிரி கான்செப்ட்டில் தான் அது வேலை செய்யும். ஓகே, அடுத்து கோர் டெக்னிக்கலை பற்றி பார்க்கலாம் கம்பேரிசனை. கோர் டெக்னிக்கலை பற்றி பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபீச்சர் எடுத்துக்கலாம் ஓகேங்களா? ஃபீச்சர் அப்படிங்கும்போது வோல்டேஜை பற்றி பார்த்தோம் அப்படின்னா 5200 அப்படிங்கிறது 230 வோல்ட் வரைக்கும் தான் பார்த்துட்டோம் அப்படின்னா ஏசி லைனில் கொடுக்கும்போது வேலை செய்ய முடியும். அதனால் அதே NJWவில் 2 பேர் இருக்குங்க இல்லையா? அந்த 2 பேரில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 250 வோல்ட்டு ஓகேங்களா? 250 வோல்ட் வரைக்குமே தாங்கக்கூடியது ஓகேங்களா? அதே மாதிரி கரண்ட்டு ஓகேங்களா? ஆம்பியர் 15 ஆம்பியர் வரைக்குமே எடுக்கும். இதுவும் 15 ஆம்பியர் வரைக்குமே எடுக்கும் ஓகேங்களா? பவர்னால் PD ஓகேங்களா? PD பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே 150 வாட்ஸ் தான். ஓகே, ரெண்டுமே 150 வாட்ஸ் தான். அதே மாதிரி கெயின் ஓகேங்களா? HFE அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா? கெயின் அப்படின்னு எடுத்துக்கும்போது 5200 அப்படிங்கிறது 80 ஓகேங்களா? 80 to 160 வரைக்குமே பார்த்துட்டோம் அப்படின்னா ரேஞ்ச் பார்த்துட்டோம் அப்படின்னா மாறுபடும் ஓகேங்களா? கெயினை பொறுத்த வரைக்கும். அதே NJW பொறுத்த வரைக்கும் 75+ ஓகேங்களா? 75+ ஸ்டேபிளாக இருக்கும் ஓகேங்களா? நமக்கு தேவை ஸ்டேபிளாக இருக்கணும். ஓகே, அதை பற்றி நான் பின்னாடி வரேன் நான். அதே மாதிரி ஃப்ரீக்வன்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டுமே 30 தான் ஓகேங்களா? 30 ஹெர்ட்ஸில் தான் வரும். ஓகே, NJW பார்த்துட்டோம் அப்படின்னா ஸ்லைட்டாக ஹையர் வோல்டேஜ் பார்த்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஹேண்டில் பண்ணும். நீங்கள் நிறையா பேர் ஓகேங்களா? அதாவது மார்க்கெட்டில் பார்த்துட்டோம் அப்படின்னா வரதாக இருக்கட்டும். நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா பிகினர்ஸுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. NJW பார்த்துட்டோம் அப்படின்னா அதிக வோல்டேஜ் பார்த்துட்டோம் அப்படின்னா தாங்கும் ஓகேங்களா? நீங்கள் மார்க்கெட்டில் யூஸ் பண்ணுறவங்களா இருக்கட்டும், நீங்கள் போர்டு எடுத்து செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதில் 26, 28 ஓகேங்களா? 30 வோல்ட்டு 35 வோல்ட் வரைக்குமே ஹேண்டில் பண்ணக்கூடிய இது இருக்குது, அதில் கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ அதனால் அதுக்கு வோல்டேஜ் அதிகமாக கொடுப்பாங்க ஓகேங்களா?
ரெண்டுமே சேம் பவர் கொடுத்தா வேலை செய்யும். பட் ஆனால் என்ஜேடபிள்யூ பொறுத்த வரைக்கும் அதிக பவர்லேயும் வேலை செய்யும். 5200 24 வோல்ட்டு ஓகேங்களா, 24 வோல்ட்டு. அதோட வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அதிகம் யூஸ் பண்ண மாட்டாங்க ஓகேங்களா. அதில் அதிக ஹீட் ஆகும். அதை பற்றின இது நான் பின்னாடி வர சொல்கிறேன். அதே மாதிரி இம்பார்ட்டனான ஒரு டெக்னிக்கல் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். இதில் என்ன அப்படின்னா SOA அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா, சேஃப் ஆப்ரேட்டிங் ஏரியா அப்படின்னு சொல்கிறது. ஓகே, சேஃபான ஆப்ரேட்டிங் ஏரியா எது வந்து பார்த்தோம் அப்படின்னா பெட்டர் அப்படின்னா என்ஜேடபிள்யூ தான் பெட்டர் ஓகேங்களா. ரீசன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்டேபிள் கெயின் ஓகேங்களா. நீங்கள் என்ஜேடபிள்யூ யூஸ் பண்ணுறவங்க நிறைய பேர்த்தோடைய ஆம்ப்ளிஃபையரில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கெய்னர் போர்டு யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க ஓகேங்களா. அது ஒரு கான்செப்ட்டு. அதே மாதிரி தெர்மல் ரன்வே ஓகேங்களா, ஹீட்டிங் இஷ்யூ இருக்குது இல்லைங்களா, அது வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா கம்மியான அதாவது வந்து வோல்டேஜ் கூட கொடுக்கும்போது சேம் அளவு ஹீட் ஆகும். பட் ஆனால் தெர்மல் ரன்வேங்கிறது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா என்ஜேடபிள்யூ பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ஓகேங்களா. ஏன் அப்படின்னா என்ஜேடபிள்யூ அப்படிங்கிறது அதிக ஃபேக் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா கொண்டு வரல ஓகேங்களா. அதிகமான ஃபேக்கு நம்ம 5200 கிடைக்கிற மாதிரி அதிகமான ஃபேக் ஐட்டம் வந்து பார்த்துட்டோம்னா என்ஜேடபிள்யூ இல்லை. ஸோ அதனால் வந்து பார்த்தோன்னா அப்படின்னா என்ஜேடபிள்யூ அதிகம் சீக்கிரம் கிடைக்காம கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் டூப்ளிகேட் அதுவும் இருக்குது, காப்பியானது இருக்குது. பட் ஆனால் அதிகம் கிடைக்காது ஓகேங்களா. ஒரிஜினாலிட்டி அதிகம் இருக்கும். பட் ஆனால் அது ரேட்டு கூட ஓகேங்களா. என்ஜேடபிள்யூ பொறுத்த வரைக்கும் ரேட்டு கூட. பட் ஆனால் அது ஒரிஜினாலிட்டி கிடைக்கும். இது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா நீங்கள் என்ன தான் தொலைவுனாலுமே ஒரிஜினாலிட்டி கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டம் இதில் 5200 1943ல். ஏன் அப்படின்னா இது வந்து பார்த்தோன்னா அப்படின்னா அதிகம் யூஸ் பண்ணுறாங்க அப்போலேருந்து ஓகேங்களா. என்ஜேடபிள்யூ பொறுத்த வரைக்கும் இப்போ மாடர்னாக வந்த ஐட்டம் அது. பழையத்தில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் அதிகம் யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஓகே, இப்போயும் அதிகம் யூஸ் பண்ணுறல யாருமே. ஒரு சிலர் மட்டும்தான் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அதனுடைய இது டெக்னிக்கலாக எல்லாமே படித்து தெரிஞ்சவங்களால் மட்டும்தான் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அதுக்கும் இதுக்கும் கம்பேரிசன் பண்ணி பெஸ்ட்டாக எது இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அவங்க ஆம்ப்ளிஃபையரில் அவங்களுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா கஸ்டமைஸ்டாக ரெடி பண்ணி அவங்க பண்ணி கொடுத்துட்ருக்காங்க ஓகேங்களா. மீனிங் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஹை பவரில் சேஃபாக ஒர்க் பண்ணோம் அப்படின்னா என்ஜேடபிள்யூ தான் பெட்டராக இருக்கும் ஓகேங்களா. அந்த கான்செப்ட்டு அதேமாதிரி அதாவது வந்து கெயின் ஸ்டெபிலிட்டி வரலாம் ஓகேங்களா. கெயின் தான் வந்து பார்த்துட்டோம் ஒரு ஆம்ப்ளிஃபையருக்கு கெயின் தான் வந்து பார்த்துட்டோம்னா ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பார்ட்டு ஓகேங்களா. அது ஏன் அப்படின்னா கெயின் தான் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஓகே கெயின் தான் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்துட்டோம்னா 5200 கெயின் போடுவாங்க ஓகேங்களா. கெயின் போடும்போது அது என்ன ஆகும் அப்படின்னா ஆடியோ வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம என்ன தான் வந்து இன்புட்டில் கம்மி பண்ணி அவுட்புட்டில் அதிகமாக கொடுத்து இந்த மாதிரி கஸ்டமைஸ்டாக நம்ம என்ன தான் ஆல்ட்ரேட் பண்ணாலுமே பட் ஆனால் உடையும் ஓகேங்களா. ஆடியோ உடையிறது அப்படிங்கிறது கெய்னர் போட்டோம் அப்படின்னா உடையும் ஓகேங்களா. மீடியமாக வைக்கும்போது அந்தளவுக்கு தெரியாது. பட் ஆனால் வால்யூம் முக்கால்வாசி ஏற்றும்போது கண்டிப்பாக தெரியும் கெய்னர் போர்டு போடும்போது. பட் ஆனால் என்ஜேடபிள்யூ போடும்போது நம்ம கெய்னர் போர்டு யூஸ் பண்ண தேவையில்ல ஓகேங்களா. இப்போ நம்ம ரிமோட் கிட்லாம் யூஸ் பண்ணும்போது கெய்னர் போடாமல் பண்ணோம் அப்படின்னா பக்காவான ரிசல்ட்டை வந்து பார்த்துட்டோம்னா கண்டிப்பாக எடுக்க முடியும் என்ஜேடபிள்யூவில். அதுக்கான இது நான் பின்னாடி டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். ஓகே, நம்ம கெயின் ஸ்டெபிலிட்டி வரலாம். என்ஜேடபிள்யூ என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா கரண்ட் கெயினை வந்து பார்த்துட்டோம்னா ஸ்டேபிளாக அக்ராஸ் ரேஞ்சு வந்து பார்த்துட்டோம்னா ஸ்டேபிளாக அக்ராஸ் பண்ணும் ஓகேங்களா. அதுதான் மெயின் விஷயம் இதில். அதே போல் 5200 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹை கெயின் ஓகேங்களா. ஹை கெயினு பட் வேரியேஷன் இருக்கும். பட் ஆனால் ஹை கெயினில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா வேலை செய்யும் ஓகேங்களா. அது ஒரு ட்ராபேக்கு 5200ல் ரெண்டுமே டிரான்ஸ்டர் தான். பட் ஆனால் ஒவ்வொரு டிரான்ஸ்டருமே ஒவ்வொரு மாதிரி வேலை செய்யும். என்ஜேடபிள்யூ வந்து பார்த்துட்டோம்னா ஒரு கிளியரான ஆடியோ வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அவுட்புட் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அதில் எடுக்கலாம் ஓகேங்களா. ஸோ அதனால தான் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா நான் ரெண்டுத்துக்கும் கம்பேரிசன் போட்டுருக்கேன். ஓகே, இதுதான் பாப்புலராக இருக்கிறது. இது நிறையா வீடியோவில் நான் பார்த்ததில்ல. பட் ஆனால் வெளியில் இருக்கவங்க போட்டிருக்காங்க ஓகேங்களா. வெளியில் இருக்க ஸ்டேட்டில் இருக்கவங்க போட்டிருக்காங்க. மேட்சிங் ஒரு பேருக்கான அக்யூரசி அப்படின்னு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா என்ஜேடபிள்யூவில் 0281G ப்ளஸ் வந்து என்ஜேடபிள்யூவில் 0302G ஓகேங்களா. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபேக்ட்ரியிலே மேட்ச் பண்ணி தான் 10% மேட்ச் பண்ணி கொடுப்பாங்க ஓகேங்களா. இது ஒரு கான்செப்ட் இருக்குது. அதை பற்றின உங்களுக்கு டீட்டெயிலாக வீடியோ வேணும் அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் நான் பார்த்துட்டோம் அப்படின்னா தெளிவுபடுத்துகிறேன். கமெண்ட்டில் கண்டிப்பாக கேட்டிங்க அப்படின்னா அதிக பேர் கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் தெளிவுபடுத்துகிறேன். அதேமாதிரி 5200ங்கிறது மேட்சிங் டிபெண்ட்ஸ் ஆன் பேட்ச் அப்படிங்கும்போம். அது எதில் அப்படின்னா ஒரு பேட்ச் வருது அப்படின்னா இப்போ இது ஒரு பேட்ச்சில் வெளியே விட்றாங்க ஓகேங்களா. இந்த 5200 1943 காம்போவில் ஒரு பேட்ச்சில் விட்றாங்க ஓகே. ஒரு பேட்ச் விடும்போது ஒரு டிரைவர் சர்க்யூட் வந்து பார்த்துட்டோம்னா ரெண்டுத்துக்கும் மேட்ச் ஆயிடுச்சு அப்படின்னா அது பர்ஃபெக்டாக வேலை செய்யும். பட் ஆனால் மேட்ச் ஆகாத போது ஒன்று வால்யூம் கம்மியாக இருக்கும். அது நம்ம கெய்னர் போட்டோம் அப்படின்னா ரொம்ப கெயினாக இருக்கும். ஆடியோ வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா உடையும். ஸோ அதனால் பிரேக்கேஜ் இருக்கும் ஓகேங்களா. ஒரு சுத்தமாக கிளாரிட்டியே இருக்காது. நிறைய பேர் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா என்கிட்ட கேட்குற கேள்வி என்னென்னா ஆடியோ உடையுதுங்க, வால்யூம் கம்மியாக வைக்கும்போதே உடையுது அப்படிங்கும்போது அது என்ன ஃபால்ட்டாக இருக்கும் அப்படின்னா
ரெண்டுத்துலேயுமே அதாவது வந்து ப்ரீ ஆம்ப்லேயும் சரி பவர் ஆம்ப்லேயும் சரி ஓகேங்களா, ரெண்டுத்துலேயுமே கெயின் கூட கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. அது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா டெக்னீஷியனாக இருக்கவங்கள ஆல்ட்ரேட் பண்ண தெரிஞ்சவங்களா இருக்க மட்டும்தான் தெரியும். அதனால தான் நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஆல்ட்ரேட் பண்ண தெரியாதவங்களுக்கு அந்த மாதிரி அதிகமாக கூட ரெண்டுமே கெயினாக இருக்கும்போது அது என்ன ஆகும், ஆடியோ வரும்போது ஃபுல் கெயினாக தரும் ஓகேங்களா. அது இல்லாமல் கெய்னர் போர்டு போட்டிருப்பாங்க. ஸோ அதனால் அது கூட கெயின் வரும். கம்மியாக வைக்கும்போது நமக்கு தெரிவிக்காது. பட்டு கொஞ்சம் அதாவது வந்து ஒரு ஒரு 30% வைக்கும்போதே கண்டுபிடிச்சிடலாம் ஆடியோ உடையிறது. அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. ஆடியோ பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பொறுத்துட்டோம் அப்படின்னா ஆடியோ சவுண்ட் கிளாரிட்டி பொறுத்த வரைக்கும் 5200ங்கிறது ஒரு வார்ம் சவுண்டாக இருக்கும் ஓகேங்களா. ஸ்லைட்டாக டிஸ்டார்ஷன் இருக்கும். ஹை பவரில் யூஸ் பண்ணும்போது டிஸ்டார்ஷன் கண்டிப்பாக இருக்கும். அது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு பழைய காலத்து மெத்தடு அப்படிங்கிற மாதிரி விண்டேஜ் ஃபீல்டில் தான் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா 5200 வேலை செய்யும் ஓகேங்களா. இது ஒரு கான்செப்ட் இருக்குது. அதே மாதிரி NJWவில் 0 to 810G ஓகேங்களா. அதில் இது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா மாடர்னாக கொண்டு வந்த மாதிரி கான்செப்டில் நிறைய இருக்குது. அதில் வந்து பார்த்துட்டோம்னா ஒரு கிளியரான சவுண்டு கிடைக்கும். அதேமாதிரி டைட்டாக பேஸ் கிடைக்கும் ஓகேங்களா. லெஸ்ஸான டிஸ்டார்ஷன் கம்மியாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய இதில் நான் பார்த்தேன். அதை நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதனுடைய ரிசல்ட் என்ன அப்படிங்கிறத நான் ஒரு தனியாக ஒரு டெஸ்டிங் வீடியோ மாதிரி நான் கண்டிப்பாக போடுறேன். ரெண்டுத்தையுமே மேட்ச் பண்ணிவிட்டு ரெண்டுமே ஒரே சர்க்யூட் மாதிரி ஓகேங்களா. ரெண்டுத்தையும் ஒரே சர்க்யூட் போட முடியாது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். பட் ஆனால் ரெண்டுமே வந்து பார்த்துட்டோம்னா ஒரே ஈக்குவலாக மேட்ச் ஆகிற ஒரு கான்செப்டில் நான் பண்ணிவிட்டு ரெண்டுத்தையுமே டெஸ்டிங் போட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் கண்டிப்பாக. அதே மாதிரி ப்ராக்டிக்கலாக டெஸ்ட் பண்ணும்போது எந்த மாதிரி கிடைக்கும் அப்படின்னா பேஸை பொறுத்த வரைக்கும் 5200 நல்லாயிருக்கும் ஓகேங்களா, குட்டாக நல்லாயிருக்கும். பட் ஆனால் NJW பொறுத்த வரைக்கும் டைட்டான பேஸ் கிடைக்கும் அப்படின்னா அதாவது வந்து பேஸ் வந்துட்டு உதறாமல் ஓகேங்களா, அந்த மாதிரி கான்செப்ட் நான் சொல்கிறது. டைட்டான பேஸ் கிடைக்கும். அதே மாதிரி கிளாரிட்டி அப்படிங்கும்போது NJWவில் ஹையாக இருக்கும் ஓகேங்களா. அதிகமான கிளாரிட்டி கண்டிப்பாக NJWவில் எடுக்கலாம். டிஸ்டார்ஷன் அப்படிங்கும்போது 5200 லைட்டாக இருக்கும். அதில் வந்து பார்த்தோன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும் NJWவில். ஸ்டெபிலிட்டி அப்படின்னு எடுத்துக்கும்போது மீடியமாக இருக்கும் 5200. பட் ஆனால் NJWவில் அதிகமாக இருக்கும் ஓகேங்களா. ஸ்டெபிலிட்டி அப்படிங்கும்போது கெயின் ஸ்டெபிலிட்டியாக இருக்கட்டும், ஆடியோ கிளாரிட்டியாக இருக்கட்டும், இந்த மாதிரி கான்செப்டில் சொல்கிறது. அதே மாதிரி ஒரு ப்ராக்டிக்கலாக வந்து பார்த்துட்டோம்னா இப்போ நம்ம ஆம்பிளிஃபையர் பில்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி நான் சொல்கிறேன். ஒரு பிக்கெஸ்ட் ப்ராப்ளம் என்ன வரும் அப்படின்னா ஃபேக் டிரான்சிஸ்டர் தான் விஷயமே அதில் ஓகேங்களா. எஸ்டிகே பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து பார்த்துட்டோம்னா எஸ்டிகே ஒரிஜினல் வராதுன்னு சொன்னே நிறைய பேர் ஒர்க் அவுட்டே போயிட்டாங்க ஓகேங்களா. இது தொழிலே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் நான். அந்த மாதிரி கான்செப்ட் ஓகேங்களா. அந்த மாதிரி அந்தளவுக்கு ஒரிஜினலுக்கும் அதாவது வந்து காப்பிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது ஓகேங்களா. அதே சேம் கான்செப்ட் தான் 5200லையும் 1943 காம்போலையுமே வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த மாதிரி வேலை செய்யும் ஓகேங்களா. டூப்ளிகேட் அப்படிங்கும்போது ஆடியோ கிளாரிட்டி நம்ம என்ன தான் வந்து பார்த்துட்டோம்னா ஆல்ட்ரேட் பண்ணாலுமே அந்த ஒரிஜினாலிட்டி எடுக்க முடியுமானா கண்டிப்பாக எடுக்க முடியாது ஓகேங்களா. அது ஒரு கான்செப்ட் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் டிரான்சிஸ்டர் தொட்டு பார்த்தீங்கன்னாவே தெரியும், ஒரு லோவான வெயிட் இருக்கும். இன்சைடில் சிப்பெல்லாம் கம்மியாக கொடுத்துருப்பாங்க, சின்னதாக கொடுத்துருப்பாங்க. உடச்சி பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி ஈஸியாக பேர்ன் ஆயிரும் ஓகேங்களா. ஹீட்டு டக்குன்னு ஆகும். ஸோ அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்குது ஓகேங்களா. இந்தியாவில் மோஸ்ட்டாக காமனாக வந்து பார்த்துட்டோம்னா இது ஒரு பிரச்சனையாக இருக்குது. NJW பொறுத்த வரைக்கும் ஆன் செமி பிராண்டுன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. ON செமி பிராண்ட் அந்த மாதிரி கான்செப்ட் அது. அதில் வந்து பார்த்துட்டோம்னா ஃபேக் ரேட் ரொம்ப கம்மி ஓகேங்களா. அதனால தான் NJW யூஸ் பண்ணுறவங்களுக்கும் இதுக்கும் வந்து பார்த்துட்டோம்னா ஏன்னா இப்போ நம்ம எந்த டிரான்சிஸ்டராக இருக்கட்டும் எந்த ஐசியாக இருக்கட்டும் ஒரிஜினலாக யூஸ் பண்ணும்போது அதனுடைய ஆடியோ கிளாரிட்டி நல்லா எடுக்கலாங்க ஓகேங்களா. எந்த டிரான்சிஸ்டராக இருந்தாலும் சரி அதுக்கான டிரைவர் சர்க்யூட் மேட்ச் பண்ணோம் அப்படின்னா ப்ரீஆம்ப் மேட்ச் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அதனுடைய ஒரிஜினல் கிளாரிட்டிங்கிறது கண்டிப்பாக நம்மளால் எடுக்க முடியும் ஓகேங்களா. அதே நம்ம காப்பியாக வச்சுருக்கும்போது கண்டிப்பாக நம்ம என்ன தான் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம டிரைவர் சர்க்யூட்டு அப்படி இப்படின்னு ஆல்ட்ரேட் பண்ணி என்ன தான் போட்டாலுமே அது ஒன்று ஃபால்ட் ஆகும். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு மீடியமான கிளாரிட்டி தான் நம்மளால் எடுத்து தர முடியுமே தவிர ஒரிஜினாலிட்டி நம்மளால் எடுத்து தர முடியாது. அது ஒரு கான்செப்ட். நம்ம என்ன தான் பண்ணாலுமே ஒரிஜினாலிட்டிக்கும் டூப்ளிகேட்டுக்கும் அதுதான் வித்தியாசம். அதே மாதிரி ஹை அண்ட் ரிலையபிலிட்டி இருக்கும் ஓகேங்களா. NJW பொறுத்த வரைக்கும் இப்போ அதிகமாக கிடைக்கிறதில்ல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொன்னாங்க. நானும் கேட்ட இடத்துலையுமே NJWங்கிறது இப்போதைக்கு அதிகமாக கிடைக்கிறதில்ல அப்படின்னு சொல்கிற மாதிரி சொன்னாங்க. ஹீட் ஹேண்ட்லிங் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் NJW வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெண்டுமே அதாவது வந்து 5200 கம்பேர் பண்ணும்போது NJW கம்மியாக தாங்க ஹீட் ஆகும். இது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா யூஸ் பண்ணவங்களுக்கு தெரியும். யூஸ் பண்ணாதவங்களுக்கு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அது நான் என்ன சொல்ல வரதுன்னு தெரியல. அதே மாதிரி பெட்டர் எஃபிஷியன்சி இருக்கும் NJWவில் ஓகேங்களா. 5200 பொறுத்த வரைக்கும் அதிகமாக ஹீட் ஆகும் ஓகேங்களா. ஒன்றும் இல்லை, நான் இந்த UD போடுறேன், இல்லை ரவி போடுறேன், சக்தி போடுறேன், எது போட்டாலுமே சரி ஹீட் ஆகுது. இது ப்ராக்டிக்கலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஓகேங்களா. ஃபேன் வச்சே தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது.
ஓகேங்களா. என்ஜேடபிள்யூக்கும் ஃபேன் வச்சு ஆகணும். பட் ஆனால் ஹீட்டுக்கு அதாவது வந்து நான் ஏற்கனவே டிரான்ஸ்ஃபார்மரில் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். நார்மலுக்கும் ஓவர் ஹீட்டுக்கும் ரெண்டுத்துக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறது. ஓகே, எலக்ட்ரானிக் பொருளை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஹீட் ஆகும். ஹீட் ஆகாதுன்னு நான் சொல்ல கிடையாது. பட் ஆனால் ஓவர் ஹீட்டுக்கும் நார்மலுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஓகேங்களா, அந்த கான்செப்டில் நான் சொல்ல வரேன். இது நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரியும். அதே மாதிரி கண்டிப்பாக 5200 கண்டிப்பாக 2 கூலிங் ஃபேன் கண்டிப்பாக போட்டுருங்க. ஓகேங்களா, இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டம்தான் அதுக்கு. ஓகே, பவர் அவுட்புட் அப்படிங்கும்போது ரெண்டுத்துக்குமே ஓகே சேமான வோல்டேஜ் கொடுக்கும்போது டிரான்ஸ்ஃபார்மர் அப்படிங்கும்போது 5200 பொறுத்த வரைக்கும் 80 to 100 வாட்ஸ் ஸ்டேபிளாக கிடைக்கும். ஓகேங்களா, அதே என்ஜேடபிள்யூ பொறுத்த வரைக்கும் 120 வாட்ஸ் டூ ப்ளஸ் ஸ்டேபிளாக கிடைக்கும். ஓகேங்களா, நீங்கள் நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஸ்டேபிள் அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா என்ன கான்செப்டில் நான் சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியாமல் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதாவது வந்து இப்போது எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போது வால்யூம் ஓகேங்களா, மாஸ்டர் வால்யூம் இருக்குது. ஓகே, இப்போது லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணும்போது லைட்டான ஆடியோ வரும். ஓகேங்களா, இதுக்கு மேலே போயிடுச்சு அப்படிங்கும்போது ஓகேங்களா, இதுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா ஸ்டேபிளாக இருந்துச்சு அப்படின்னா ஆடியோ வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா உடையாது. ஓகேங்களா, வால்யூம் மட்டும் லைட்டாக இன்க்ரீஸ் ஆகும். அந்த ஸ்டேபிலிட்டி ஓகேங்களா, அந்த கெயினுடைய ஸ்டெபிலிட்டிங்கிறது கரெக்டாக இருக்கும். கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வால்யூம் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு 80% ஓகேங்களா, ஒரு 80% இந்த அளவு வைக்கிறோம் அப்படின்னா ஆடியோ வந்து பார்த்துட்டோம்னா ஓரளவுக்கு உடையாமல் எடுக்கலாம். ஓகேங்களா, பட் ஆனால் கெயின் ஓகேங்களா, இப்போது ஒரு கான்செப்ட் சொல்கிறேன். இப்போ நம்ம யூடி போர்டு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா, யூடி போர்டு எடுத்துக்கும்போது இது கெயின் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா இதனுடைய டேட்டா சர்க்யூட் படி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம ப்ரீஆம்பில் ஆல்ட்ரேட் பண்ணி இதுக்கான சர்க்யூட்டுக்கு மேட்ச் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக பாடும். ஓகேங்களா, அது ஒரு கான்செப்ட்டு. இப்போது இதுலேயும் கெயின் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா, இதுலேயும் கெயின் அதிகமாக இருக்குது. இப்போ நம்மக்கிட்ட இருக்க எந்த ப்ரீஆம்ப் வேணாலும் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, ப்ரீஆம்புங்கும்போது பிடி போர்டு சப்வூஃபர் போர்டு. ஓகே, இதுலேயும் கெயின் அதிகமாக இருக்குது, இதுலேயும் கெயின் அதிகமாக இருக்குது. அப்படிங்கும்போது நம்ம எந்த மாதிரி ஆல்ட்ரேட் பண்ணி நம்ம எடுத்தால் தான் வந்து பார்த்துட்டோம்னா ரிசல்ட் எடுக்க முடியும். நிறைய பேர் போர்டை வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா வாங்கி அப்படியே ஃபிட் பண்ணி தரனால அசம்பிள் பண்ணி ஆல்ட்ரேட் அதனால தான் ஆல்ட்ரேஷனுங்கிறது ரொம்ப ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவனுக்கு மட்டும்தான் தெரியுது. நானும் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் கற்றுட்ருக்கேன். நான் மட்டும் எல்லாமே தெரியும்லாம் நான் சொல்ல கிடையாது. பட் ஆனால் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா இப்போ புதுசாக கற்றுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா எனக்கும் தான் சேர்த்து சொல்கிறேன். ஆல்ட்ரேஷன் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம வேலை நீட்டாக பண்ணலாங்க. ஓகேங்களா, இதுதான் கான்செப்ட். ஓகே, ஆல்ட்ரேஷன் தெரியணும் அப்படின்னா நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். ஓகேங்களா, நான் எனக்கும் தான் சொல்கிறேன். எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா மட்டும்தான் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம இந்த ஆடியோ ஃபீல்டில் கஸ்டமர் கேட்குறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ணி ஆடியோ அவுட்புட் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா நீட்டாக வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா வெளியே எடுக்க முடியும். இதுதான் உண்மையான கான்செப்ட்டு. ஓகேங்களா, இன்னொன்று இருக்குது. ஓகேங்களா, பெட்டரான அதாவது வந்து பவர் அவுட்புட்னு நான் சொல்லியிருப்பேன். 80 to 100 வாட்ஸ் ஸ்டேபிளாக கிடைக்கும் 5200. ஓகேங்களா, என்ஜேடபிள்யூ பொறுத்த வரைக்கும் 120 வாட்ஸ் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஸ்டேபிளாக கிடைக்கும். ஓகேங்களா, நீங்கள் நிறைய பேர் 90 ஓகேங்களா, நான் இதுக்கு ஒரு கரெக்டான ஒரு ஸ்பீக்கர் மேட்சிங் அப்படின்னா 90 லெதர் ஃபினிஷில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா மேலே பேப்பர் கோனு கொடுக்காம லெதரில் கொடுத்துருப்பாங்க. லெதர் அப்படின்னா ஒரிஜினல் லெதர் கிடையாது, அதுக்கான மேட்சிங்கான ஒரு தாங்கக்கூடிய ஓகேங்களா, இப்போ ஒரு பேஸாக இருக்கட்டும் இன்ஸ்டண்ட்டாக பேஸ் வரும்போது தாங்கக்கூடிய அந்த கோன் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா இப்போது ஒரு ஸ்டீரியோ போர்டு வாங்க. ஓகேங்களா, யார் என்ஜேடபிள்யூ வச்சுருந்தாலும் சரி டிரைவர் சர்க்யூட் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அதுக்கு மேட்ச் ஆச்சு அப்படின்னா மேட்ச் ஆகும்போது 90 ஓகேங்களா, 90 எடுத்துக்கோங்க. லெஃப்ட் ரைட்டுக்கு 2 ஒரு டியூட்ரு ஒரு 90 8 இன்ச்சில் 80 வாட்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ரெண்டுமே லெஃப்ட் ரைட் யூஸ் பண்ணிக்கோங்க. என்ஜேடபிள்யூ போட்டுட்டு நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, அதனுடைய ஆடியோ அவுட்புட் அப்படிங்கிறது தனியாக இருக்கும். ஓகேங்களா, 5200 1943 காம்போவை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதனுடைய அவுட்புட் எந்த மாதிரி வருது அப்படிங்கிறத பற்றி பாருங்கள். ஓகேங்களா, எது கிளாரிட்டியாக இருக்குன்னு நீங்களே செக் பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா கீழே வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எப்போ வீடியோ பார்த்தாலுமே சரி, எப்போ வீடியோ பார்த்தாலுமே இப்போ என்னோடய வீடியோ பார்த்துருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்போ வாய்ப்பு கிடைக்குதோ அப்போ செக் பண்ணிவிட்டு எனக்கு கண்டிப்பாக கீழே வந்து பார்த்துட்டோம்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ரிசல்ட் தனியாக தெரியும். ஓகேங்களா, அதே மாதிரி பெட்டரான ஒரு எஸ்ஏஓ ஓகேங்களா, அது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா என்ஜேடபிள்யூவில் தான் வந்து பார்த்துட்டோம்னா ஸ்டேபிலிட்டியாக இருக்கட்டும் எல்லாமே கிடைக்கும். அதே மாதிரி ஓகே நம்ம ஃபைனலாக வந்து பார்த்துட்டோம்னா வெர்டிக்கு வந்தாச்சு. வெர்டிக் அப்படிங்கும்போது என்ஜேடபிள்யூ 0281G ப்ளஸ் வந்து என்ஜேடபிள்யூ 0302G ஓகேங்களா, இதுதான் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா பெட்டரான ரிசல்ட் கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி நான் கான்செப்டில் நான் சொல்கிறேன். ஓகேங்களா, இப்போது ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஆம்ப்ளிஃபையர் பில்ட் பண்ணுறோம். ஹை பவரில்
க்ளீனான ஆடியோ, ஒரு ரிலையபிளாக இருக்கணும். ஓகேங்களா? இந்த கான்செப்ட்டில் இந்த 4 கான்செப்ட்லையும் நம்ம செய்கிறோம் அப்படின்னா NJW நீங்கள் போட்டுக்கோங்க தாராளமாக. ஓகேங்களா? இன்னொன்று 52001943 காம்போவில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்பர் 1. ஓகேங்களா? பட்ஜெட்டாக பில் பண்ணணும். ஓகேங்களா? கம்மி பட்ஜெட்டில் பில் பண்ணணும். அதே மாதிரி ஈஸியாக அவைலபிலிட்டி இருக்கணும். பிகினர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். ஓகேங்களா? இப்போது நம்ம ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் கற்றுக்குறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும்போது 52001943 ஒரு ரிலையபிளாக இருக்கட்டும். எந்த கடையில் கேட்டாலுமே கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி கான்செப்ட். ஓகேங்களா? அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது நீங்கள் கண்டிப்பாக 5200 யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ண வேணாம்னு நான் சொல்லலை. அதே மாதிரி ஃபைனலாக வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா 5200ங்கிறது பட்ஜெட் லோவாக இருக்கும். சின்ன சின்ன ஆம்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். DIY பிகினருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? NJW பொறுத்த வரைக்கும் ஹைஃபை ஆம்ப்ளிஃபையர். ஓகேங்களா? ஹைஃபையாக யூஸ் பண்ணும்போது ஆம்ப்ளிஃபையருக்கு அதே மாதிரி ஹை பவர் 100 வாட்ஸ் ப்ளஸ் போகும்போது ஒரு லாங் டைமாக ரிலையபிலிட்டி. ஓகேங்களா? ஃபால்ட் வரக்கூடாது இந்த மாதிரி. அதே மாதிரி நான் நடுவிலே சொல்லியிருப்பேன், ஒரு ஒரிஜினலுக்கும் ஒரு காப்பிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்க. ஓகேங்களா? அது நீங்கள் ஆடியோ ரிசல்ட்டை வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா உணர்ந்து பார்த்தீங்கன்னா தான் தெரியும். இதெல்லாமே பார்க்காமே நிறைய பேர் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா பேசிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் ஒரு தாட்டி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் அதனுடைய ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நான் கண்டிப்பாக முடிஞ்ச ரிசல்ட் தான் வந்து ஆடியோ டெஸ்டிங் நான் கண்டிப்பாக போகிறேன். ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் வருது அப்படின்னு சொல்லி. ரெண்டுத்தையுமே அட்டன் டைமில் ஒரே ஆடியோ கொடுத்து ஒரே இன்புட்டை வந்து பார்த்துட்டோம்னா பேரலல் பண்ணி நான் கண்டிப்பாக ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறத பற்றி நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன். ஓகேங்களா? ஓகே. இதில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஓகேங்களா? ஒரு சீப்பான ஆம்ப்ளிஃபையர். ஓகேங்களா? சீப்பாக அப்படின்னு கிடையாது. ஒரு அஃபோர்டபுளாக ஆம்ப்ளிஃபையர் செய்யணும் அப்படின்னா 5200 கண்டிப்பாக நீங்கள் போகலாம். ஓகேங்களா? தப்பு இல்லை. பட் NJWங்கிறது ஒரு குவாலிட்டியான ஆம்ப்பு. ஓகேங்களா? ஒரு ஹை ரேஞ்சு ஆம்ப்ளிஃபையர் ஒரு ஃபால்ட் வராமல் ஒரு ஒரிஜினாலிட்டி எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக NJW போங்க. அது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? இதுதான் என்னுடைய கான்செப்ட். ஓகேங்களா? நான் கற்றுக்கிட்டதில் இது ஒரு கான்செப்ட். ஓகேங்களா? ஓகே. இந்த வீடியோ வந்து பார்த்தோம்னா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. கமெண்ட்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் என்ன டாபிக் வேணும் அப்படிங்கிறது. அதே மாதிரி அடுத்து மாஸ்ஃபெட்டு விசஸ் BJT. ஓகேங்களா? ஆம்ப்ளிஃபையர் வந்து பார்த்தோம் அப்படின்னா டிரான்சிஸ்டர். ஓகே. அல்டிமேட்டான ஒரு கம்பேரிசன் வரப்போகுது. அதே மாதிரி இந்த கம்பேரிசன் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுவோங்க. நான் உங்கள் தனுஸ்ரீ ஆடியோஸ். ஒரு சர்க்யூட். ஓகேங்களா? நிறைய பேர் இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத விட நம்ம ஃபோன்லேயே எல்லாமே கற்றுக்கலாங்க. ஓகேங்களா? இது ஒரு கான்செப்ட்டு. வேறவங்ககிட்ட போய் கற்றுக்கிட்டா தான் கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டை விடுங்க. உங்கள் கையிலேயே இருக்குது. ஓகேங்களா? ஃபோனில் எல்லாமே பண்ணலாம். ஓகேங்களா? இது ஒரு கான்செப்ட்டு. எல்லாமே பண்ணலாம். ஓகே. நெட்டில் போய்ட்டு ஒரு சர்க்யூட் எடுக்கிறீங்களா? நீட்டாக எடுக்கலாம். எல்லாத்தோட சர்க்யூட் எடுக்கலாம். இப்போ UD எடுக்கலாமா? ரவி எடுக்கலாமா? சக்தி எடுக்கலாமா? எல்லாத்தோட சர்க்யூட்டுமே நெட்லேயே அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா? எல்லாருமே நெட்லேருந்து தான் எடுக்கிறாங்க. ஓப்பனாக சொல்லணும்னா எல்லாருமே நெட்லேருந்து தான் எடுக்கிறாங்க. அவங்களுடைய பிளேஸ்மெண்ட்டை வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா மாற்றி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ ஒரு கான்செப்ட் நான் சொல்கிறேன் அப்படின்னா இன்புட் வந்து UDயில் மேலே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ப்ளஸ்ஸு மைனஸு கிரவுண்டு இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? திருப்பணும் அப்படின்னா ரவியில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா மேலே கொடுத்துருக்காங்க. ப்ளஸ்ஸு மைனஸு கிரவுண்டு. ஓகேங்களா? இங்கே ஸ்பீக்கர் லைன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதுதான் கான்செப்ட்டு. ஓகே. டிரைவர் சர்க்யூட் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா மாறும். ஓகேங்களா? ரெண்டுத்துக்குமே இப்போது UDயை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இங்கே இருந்தால் ஓகே அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா? அவங்க சர்க்யூட்டில் இருக்கிறது அப்படியே போட்டிருக்காங்களா இல்லைன்னு நான் செக் பண்ணி பார்க்கல. பட் ஆனால் ரவியை பொறுத்த வரைக்கும் ப்ளஸ் மைனஸ் கிரவுண்ட் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா லைனாக கொடுத்துருங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கான்செப்டில் தான் எல்லாருமே வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ரெடி பண்ணுவாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி தான் இப்போ எல்லா போர்டுமே. ஓகேங்களா? அப்போ தான் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா கஸ்டமருக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். ஒயரிங் லைன் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா DC வோல்ட்டு சிக்னல் அவுட்டும் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ரெண்டுமே மேட்ச் ஆகாமல் தனித்தனியாக போச்சு அப்படின்னா ஆடியோ கிளாரிட்டி நல்லாயிருக்கும். சிக்னல் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா மோதாமல் அந்த மாதிரி கான்செப்ட் நிறையா இருக்குங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி கான்செப்ட் நான் அடுத்தடுத்து வரேன். இந்த மாதிரி பண்ணும்போது ஓகேங்களா? இந்த மாதிரி பண்ணும்போது நீங்களே கற்றுக்கலாம். ஓகேங்களா? நெட்லேயே வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அலசி ஆராய்ங்க. ஓகேங்களா? எவ்வளவோ விஷயம் இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா நம்மக்கிட்டே இருக்குது. ஓகேங்களா? நம்ம இதை கற்றுக்கணும் அப்படின்னா நம்மளே ஒரு கேள்வி கேட்டுக்கணும். ஓகேங்களா? அது எப்படி கற்றுக்கலாம் அப்படின்னா ஃபோன் இருக்குது நம்மக்கிட்ட. ஓகேங்களா? டேட்டாவும் இருக்குது. இப்போ எல்லா ஃபோன்லேயுமே மொபைலில் கண்டிப்பாக 5G இருக்குது. ஓகேங்களா? 5G இருக்கும்போது ஃப்ரீ டேட்டா தான். ஓகேங்களா? ஃப்ரீ டேட்டாங்கும்போது நம்மளே எல்லா சர்க்யூட்டும் போடலாம். ஓகேங்களா? எல்லா சர்க்யூட்டுமே அனலைசிஸ் பண்ணி பாருங்கள். ஏன் அந்த இடத்துல கெப்பாசிட்டர் வந்திருக்கு? ஏன் அந்த ரெசிஸ்டர் வந்திருக்கு? ஏன் அந்த இடத்துல ஃபியூசிபிள் ரெசிஸ்டர் வந்திருக்கு? ஓகேங்களா? ஏன் BD139 வந்திருக்கு? ஏன் BD140 வந்திருக்கு? இந்த மாதிரி நிறையா. ஓகேங்களா? நிறையா நீங்கள் வந்து அதை பற்றின தேடல் தான். ஓகேங்களா? நான் அதை பற்றி தேடினனால தான் நான் இந்த ஒரு வீடியோவும் போடுறேன். ஓகேங்களா? நான் ஓப்பனாக சொல்லப்போனால் நானும் இந்த மாதிரி விஷயம் நிறையா தேடுவேன். ஓகேங்களா? தேடிக்கிட்டே இருப்பேன். தேடுறனால தான் என்னால் கிடைக்க முடியுது. ஓகேங்களா? எடுத்து நான் உங்களுக்காக வீடியோ போஸ்ட் பண்ண முடியுது. ஓகேங்களா? நான் ஏன் டெக்னிக்கலாக சொல்கிறேன்னா இதுதான் கான்செப்ட்டு. ஓகேங்களா?
ஓகே மக்களே, அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அவ்வளோதான். இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்த கான்செப்ட்டில் நம்ம வீடியோ பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ முடிச்சிக்கலாம்.